ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுட் எலிடெக் சேனல். நான் சுகுமார். ரியல்மியில் பார்த்தோம் அப்படின்னா 2 ஃபோனு 8 ப்ரோன்னு லான்ச் பண்ணியிருந்தாங்க. 8க்கும் 7க்கும் பார்த்தீங்க அப்படின்னா பழைய வெர்ஷன் 7க்குமே பெரிய லெவலில் எந்த ஒரு வித்தியாசமுமே இல்லை. ஒரு சில சேஞ்சஸ் தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதை மட்டுமே இந்த வீடியோ ஃபுல்லாக வச்சு அதுக்கு இது கம்மியாக இருக்குது, இதுக்கு அது கம்மியாக இருக்குன்னு ஃபுல்லாக நான் வந்து ஓட்ட போகிறது கிடையாது. ரியலாகவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரைஸுக்கு இதில் என்ன கொடுத்துருக்காங்க, அண்ட் அது மட்டும் இல்லாமல் மற்ற ஃபோன் இதே ப்ரைஸ் ரேஞ்சில் வரக்கூடிய ஃபோனை நீங்கள் எந்த ஃபோன் ஆல்டர்னேட்டாக வந்து சூஸ் பண்ணலாம், அதுக்கு ஒரு சின்ன கம்பேரிசனாகவும் வந்து இந்த வீடியோ வந்து பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றனால தான் இந்த அளவுக்கு வந்து பண்ணுறோம். ஸோ வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் லைக் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுங்க. குயிக்காக ஒரு அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஃப்ரண்ட்டில் 8 ரியல்மி அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் சைட்லையும் பேக் சைடில் பார்த்தோம்னா இதில் இருக்கக்கூடிய ஹைலைட்டான ஸ்பெக் டீட்டெயில்ஸ்லாம் என்ன இருக்குது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பாட்டமில் இது ரேம் வேரியன்ட் என்ன அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் சைடில் பாக்ஸில் என்னெல்லாம் வருது அப்படின்றத வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ கட் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்தோம் அப்படின்னா எடுத்தோன்னே ஒரு குட்டி பாக்ஸ், அதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா சிம் எஜெக்ட் டூல் அண்ட் அதுக்குள்ளே யூசர் மேனுவல் வாரண்டி கார்டெலாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ரொடெக்டிவ் கேஸ் வந்து பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. இதை தவிர மொபைல் மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு ரேப்பர் ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் பேக் சைடில் இருக்க ஸ்டிக்கரையும் ரிமூவ் பண்ணிடலாம். பேக் சைட் க்ளோ நல்லா இருக்குல்ல. ஸோ அதுக்கு முன்னாடி கேஸையும் போட்டு பார்த்துடலாம். பயங்கர டைட்டாக இருக்குது போடுறதுக்கே. வந்து கொஞ்ச நாளைக்கு இதை வச்சும் ஓட்டலாம். நல்லா மஞ்சள் கலரில் மாறினதுக்கப்புறம் அடுத்த கேஸ் நீங்கள் வந்து வாங்கலாம். அண்ட் உள்ளே சார்ஜ் போடுறதுக்கான 30 வாட்ஸ் அடாப்டர் வந்து பாக்ஸ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கான சார்ஜிங் கேபிள் டைப் சி கேபிள் நல்ல ஒரு குவாலிட்டியான கேபிள் பாக்ஸில் வருது. ஸோ ஃபஸ்ட்டு லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது 7க்கு 8க்கும் பார்த்தீங்க அப்படின்னாலே ஒரு நல்ல கிளாஸி லுக்கில் இருக்கிற மாதிரி, ஒரு பக்கம் லைட்டாக மேட் ஃபினிஷில் இருக்கிற மாதிரியும், ஒரு பக்கம் வந்துட்டு கிரேடியன்ட் லுக்கில் இருக்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக ஒரு கிளாஸி லுக்கில் கொடுத்துருக்க மாதிரி பிளாஸ்டிக் பாடி தான் கொடுத்துருக்காங்க. நான் எடுத்தோடனே நோட் பண்ணது இந்த டெக்ஸ்ட் பெருசாக இருக்கிற மாதிரி நோட் பண்ணேன். இது அசிங்கமாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது தான், இல்லைன்னு சொல்லலை. பட் கேஸ் போடாமல் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் அசிங்கமாக இருக்குது அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணலாம். இல்லை ப்ரோ, நான் கேஸ் போடாமல் தான் யூஸ் பண்ண போகிறேன், டெக்ஸ்ட் ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா, கேஸ் போடாமல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது பிளாஸ்டிக் பாடி, கீழே வச்சிங்க அப்படின்னா ஸ்க்ராட்ச் ஆகும். ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம திங்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த டெக்ஸ்ட்டை பற்றி திங்க் பண்ணலாம். ஏன் சொல்கிறேன்னா, எப்படியும் கேஸ் போட்டு தான் எல்லாருமே வந்து யூஸ் பண்ணுறோம். அதனால் இதை பற்றி பெருசாக கவலை பண்ணணும்னு தேவையில்லை. ஓவரால் லுக் வைஸ் நல்லா இருக்குது. இந்த டெக்ஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் சின்னதாகவோ கொடுக்காமல் இருந்திருந்தால் இன்னுமே நல்லா இருந்திருக்கும். ரொம்ப முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது, ரியல்மி 7க்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா திக்னஸை வந்து நல்லாவே குறைச்சிருக்காங்க. ரியல்மி 7 பார்த்தோம் அப்படின்னா 9.4 mm திக்னஸ் இருந்தது. பட் 8 வந்து பார்த்தோம் அப்படின்னா 7.99 mm தான் வந்து திக்னஸ் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு நல்லா குறைச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லணும். வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 179 கிராம் வெயிட் வந்து இருக்குது. லாஸ்ட் டைம் வந்து 196.5 கிராம் இருந்தது. அதை கம்பேர் பண்ணும்போதும் நல்லாவே வெயிட் ரிடக்ஷனும் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது 7க்கும் 8க்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெயிட் ரிடக்ஷன் வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதனால் சிங்கிள் கேனில் யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நல்லா கம்ஃபர்டபுள் உங்களுக்கு கிடைக்கும். 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ, நல்ல ஒரு லாங்கான டிஸ்பிளே ஃபீல் வந்து கிடைக்குது. பெசல்ஸுமே பார்த்தோம் அப்படின்னா மினிமம் பெசல்ஸாக தான் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் மட்டும் கொஞ்சம் அதிகமாக ஃபீல் ஆகுது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது டிவைஸோட கம்ஃபர்டபுள் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். டிசைனுமே ஓகே, நல்லா தான் இருக்குது. இந்த டெக்ஸ்ட் பெருசாக இருக்கிறத தவிர இந்த டிவைஸ்லேயே 2 மேஜர் அப்கிரேட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட டிஸ்பிளே 6.4 inch ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் சூப்பர் AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டைம் இருந்த சைஸ் தான் இப்போ AMOLED டிஸ்பிளேவாக இன்க்ரீஸ் பண்ணது நல்ல விஷயமா தோணுது. ப்ளஸ் கூட பார்த்தீங்க அப்படின்னா அதில் 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருந்தது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செம அப்கிரேடாக 120 Hz கொண்டு வந்திருக்காங்கன்னு தான் நானும் சொல்லலாம்னு நினச்சேன். பட் அப்படியே டவுன் கிரேட் பண்ணி 60 Hz தான் வந்து கொடுத்துருக்காங்க, 90 Hz கிடையாது. ஸோ ஒரு டவுன் கிரேடு இந்த இடத்துல நடந்திருக்குன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இதில் ஒரு மேஜரான அப்கிரேட் அப்படின்னு பார்க்கும்போது இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஃபேஸ் அன்லாக் ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா செம ஃபாஸ்ட்டாக இருக்குது. குறை சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னே சொல்லலாம். ப்ரோ, இதை தவிர எதுவும் சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ்லாம் பெருசாக எதுவுமே சொல்ல போகிறதில்ல. இதில் இருக்கக்கூடிய சிம் ட்ரே அப்படின்னு பார்க்கும்போது ட்ரிபிள் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 2 சிம் கார்டு ஒரு SD கார்டு சேம் டைமில் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டியூவல் 4G சப்போர்ட்டோட தான் வருது. சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. பெருசாக குறை சொல்கிற மாதிரி எதுவும் வந்து கிடையாது. ஸோ ரியல்மி 7க்கும் 8க்கும் இந்த ஒரு சில வித்தியாசம் தான் வருது. இதுக்கப்புறம் நான் சொல்ல போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் என்ன ஸ்பெக் இருக்குது அப்படின்றது தான் ரியல்மி 7ஓட அப்படியே தான் ஒத்து போகும். வேறு யாராவது வந்து இன்டெப்த் ரிவ்யூ போட்டிருந்தாங்க அப்படின்னா கேமரா சாம்பிள்லாம் நீங்கள் அதில் பார்த்தீங்க அப்படின்னாலே எல்லாமே ஒன்றா தான் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். மெயின் கேமரா பார்த்தீங்க அப்படின்னா 64 மெகா பிக்சல் வந்து கொடுத்துருக்காங்க. வைட் ஆங்கிளுக்காக பார்த்தோம் அப்படின்னா 8 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு சின்ன கம்பேரிசனில் நீங்கள் பார்த்துக்கலாம். மற்றபடி எப்பயும் போல தான் கணக்கு காட்டுறதுக்கு 2 மெகா பிக்சல் மேக்ரோ ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும் இன்னொரு 2 மெகா பிக்சல் பிளாக் அண்ட் ஒயிட் லென்ஸுக்காக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் செல்ஃபிக்காக 16 மெகா பிக்சலும் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி வந்து அதே தான். ஸோ நெக்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது கூட சேம் ப்ராசர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. மீடியாடெக்கோட ஹீலியோ G95 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெகுலர் யூஸுக்கும் பார்த்தீங்கன்னாலும் சரி, கேமிங்க்கும் பார்த்தீங்க
அப்படின்னாலும் சரி நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்கும். பெருசாக லேக் இந்த ஃபீல்லாம் எங்கேயுமே உங்களுக்கு வராது. நல்ல ஒரு ப்ராசஸர் தான். பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் 30 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 1 மணி நேரம் 10 நிமிஷத்துக்குள்ளே உங்களால் வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணிட முடியுது. ஓஎஸ் அப்படின்னு பார்க்கும்போது Realme UI 2.0 லேட்டஸ்ட் அப்டேட்டில் Android 11 பேஸ் பண்ணி ரன் ஆகிட்டு இருக்கு. நேத்தியே வந்து இதை பற்றி கொஞ்சம் சொல்லியிருந்தேன். ஆட்ஸ் இந்த மாதிரி தேவையில்லாத ப்ளோட்வேர்ஸ் நிறையா வந்து கிடையாது. ஆட்ஸ் சுத்தமாக வராது. ஒரு சில ஆப்ஸ் இருக்கும், அதையும் நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போது இதோட ப்ரைஸை சொல்லிவிட்டு நம்ம வந்து கம்பேரிசனை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதோட ப்ரைஸ் வந்து பேசிக் வேரியண்ட்டுக்கு நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 4GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு புதுமையாக தான் உங்களுக்கு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 4GB RAM 64GBயோட கொடுத்து வந்து கொஞ்சம் ப்ரைஸை டவுன் பண்ணியிருந்துருக்கலாம். பட் எதுக்கு டோட்டலாக இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்றது அவங்களுக்கு தான் தெரியும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 15000 ரூபா வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ்க்கு வாங்கலாமா வேணாமா அப்படின்றத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஸோ இது எல்லாமே இருக்கட்டும், உங்களுக்கு புரியணும் அப்படின்றனால ஒரு 3 ஃபோன் உங்களுக்கு வந்து கம்பேர் பண்ணி சொல்கிறேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக புரியும். கண்டிப்பாக வெளியில் நீங்கள் இதை கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க நான் சொல்கிற விஷயத்த. இல்லை தனி ஒரு வீடியோ அது வேணும் அப்படின்னாலுமே தனி ஒரு வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 12000 ரூபாய்க்கு 4GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட ரெட்மியோட நோட் 10 வந்து உங்களால் வாங்க முடியும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயுமே AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் அதில் வராது. 48 மெகா பிக்சல் மெயின் கேமராவும் 13 மெகா பிக்சல் செல்ஃபிக்கும் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுலேயுமே 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் கொடுக்குறாங்க. பட் சார்ஜ் ஆகிற டைம் பார்த்தோம் அப்படின்னா 1.5 மணி நேரம் டைம் எடுத்துக்கும். இல்லை ப்ரோ எனக்கு இதுலேருந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு தோணுனாலுமே நீங்கள் ரெட்மி நோட் 10 பார்த்தீங்கன்னா 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோடையே உங்களுக்கு 14000 ரூபாய்க்கே வந்து கிடச்சிருது. ஸோ Realme 8 விட ஒரு 1000 ரூபா கம்மியாகவே நீங்கள் அதை வந்து வாங்கிடலாம். உங்களுக்கு Realme 8 அப்கிரேட் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமரா அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல கேமரா பார்த்தீங்க அப்படின்னா 64 மெகா பிக்சல் கேமராவும் ஃப்ரண்ட்டில் செல்ஃபி பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. இதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். எனக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கண்டிப்பாக வேணும்னு வெறி பிடிச்சிருக்கிறவங்க வேணா இந்த இடத்துக்கு நீங்கள் மூவ் ஆகி வரலாம். 4GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் 16000 ரூபாய்க்கு வந்து கொடுக்குறாங்க. சார்ஜிங் டைம் அப்படின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டியை சார்ஜ் பண்ணுறதுக்கு 30 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இதை ஒரு மணி நேரம் 10 நிமிஷத்தில் வந்து நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிட முடியும். ஸோ அதை விட ஒரு 20 நிமிஷம் முன்னாடியே வந்து சார்ஜ் பண்ணிடலாம். உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் இன்னும் அதிகமாக வேணும்னு நினைக்கிறவங்களும் இங்கே Realme 8க்கு வந்து மூவ் ஆகலாம். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓவராலாக 4GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 15000 கிடைக்குது. இல்லை ப்ரோ இந்த 15000க்கு எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, இது ப்ரைஸ் அதிகமாக இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதிகமாக இருக்கிற ஃபீல் தான் வந்து கொடுக்குது. ஸோ இதுக்கு இன்னொரு ஆல்டர்னேட் பார்த்தீங்கன்னா இன்னொரு 1000 ரூபா மட்டும் எக்ஸ்ட்ரா செலவு பண்ண வேண்டியது இருக்கும். அது பண்ணிங்கனாலுமே உங்களுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கிடைக்காது, இதில் தான் கிடைக்கும். என்ன ப்ரோ கிடைக்குது அப்படின்னா Redmi Note 10 Pro தான். Redmi Note 10 Proவில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மொபைலில் என்ன இருக்கோ அதே கேமரா தான் கொடுத்துருக்காங்க. 64 மெகா பிக்சல் மெயின் கேமரா இந்த மாதிரி வந்து அப்கிரேடு உங்களுக்கு Realme 8ல் என்னெல்லாம் கிடைச்சதோ அது ரெட்மிலையுமே வந்து இங்கே கிடச்சிருது. எக்ஸ்ட்ரா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 120Hz ரிஃப்ரெஷ் ரேட்டும் இதை விட இன்னும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸர் ஸ்னாப்ட்ராகனோட 732Gயுமே வந்து கிடைக்குது. ஸோ உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வைஸும் நல்ல ஒரு அப்கிரேடு, கேமராலையும் நல்ல ஒரு அப்கிரேடு, டிஸ்பிளேலையும் வந்து நல்ல ஒரு அப்கிரேட் கிடைக்கும். பட் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை மிஸ் பண்ணுவீங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு இப்போயும் பார்த்தீங்க அப்படின்னா Realme 8 தான் இந்த இடத்துலையுமே வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் இன்னொரு சின்ன கம்பேரிசன் என்ன அப்படின்னா Realme 8 வந்துட்டு குயிக்காக ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஏறுது அப்படின்னாலுமே பேட்டரி லைஃப் பேட்டரி நிற்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா Redmi Note 10லையும் 10 Proலையும் வந்து இன்னுமே பெட்டராக கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஓவராலாக உங்களுக்கு இந்த கம்பேரிசன் மூலியமாக எந்த ஃபோன் வாங்கலாம் அப்படின்ட்டு இன்னும் கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்னும் கிளியராக டீட்டெயிலாக நீங்கள் வீடியோஸில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக லவுட் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.